I am your best friend. Please, yeah. Please. வணக்கம் ஷோ மோஜன பிசி பர மோஜன மிஸ்டர் ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம யஷ் பாஸ், நயன்தாரா மேம், கியாரா மேம், ஹூமா குரேஷி மேம், அப்புறம் ருக்மிணி வசந்த் மேம், தாரா சுத்தாரியா மேம், எக்ஸெட்ரா 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 சொல்லிட்டு பெரிய நடிப்பு பட்டாளமே இருக்கிற ஒரு படம் தான் டாக்ஸிக். அந்த படம் நான் பார்த்துட்டேன், அதோட ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன், பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப்டர் 4.5 years யஷ் பாஸை ஆன் ஸ்க்ரீன் பார்த்ததில் சூப்பர் டூப்பர் ஹாப்பி. அண்ட் படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டைரெக்டாக பேசிடலாம். எனக்கு ஒன்று தான், சரிங்களா? இந்த படம் வந்துட்டு எல்லாருக்குமான படமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் தோணுது, ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு வெயிட் இருக்குது. வெயிட்னா அந்த வெயிட் வேறு. காத்திருக்கணும். இந்த கதை ஒரு மாதிரி ரொம்ப நார்மல் கதை மாதிரி தான் போயிட்டுருக்குது. கிளைமேக்ஸில் ஒன்று நடக்குதுங்க. கிளைமேக்ஸில் அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம், அந்த ட்விஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், நீங்கள் அப்படியே அந்த படத்தை கொஞ்சம் ரீவிசிட் பண்ணி முன்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், கதை மொத்தமாக மாறுது, பெர்ஸ்பெக்டிவே மாறுது. நம்ம பார்த்த அத்தனை விஷயமும் வேற மாதிரி இருந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும். அது ஹிட் ஆகும் போது இந்த படம் வேற மாதிரி ஒரு ஆட்டம் கொக்கா மொக்கா அப்படிங்கிற மாதிரி தோணும், சரிங்களா? ஆனால் அந்த அளவுக்கு பொறுமையாக உட்காந்து எல்லாரும் பார்ப்பாங்களா, இல்லை அந்த ட்விஸ்ட்டு தெரிஞ்ச உடனே அதை மட்டும் ரசிச்சுட்டு ரீவிசிட் பண்ணால் விட்டுட்டாங்கன்னா ஓகேப்பா, ஆவரேஜ்ப்பா, இல்லை வந்து ஒன்றுமே இல்லைங்க இப்படிங்கன்னு சொல்லிட்டு போகிற ஆட்களும் இருக்கலாம். அவங்கள தப்பு சொல்ல, அது அவங்கவுங்க சாய்ஸஸ் தான். பட் எனக்கு நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இன்ஃபேக்ட் நானும் என் ஒய்ஃப் தான் போயிருந்தோம் படம் பார்க்க, சரிங்களா? ஸ்டார்டிங்லேருந்து போகும்போது ரொம்ப நார்மல் கதை, ஒரு மாதிரி என்னடா நிறைய பார்த்த கதைகள் மாதிரியே போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட்டே ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் 2.5 மணி நேரம் படம், 3.25 மணி நேரம். ஸோ 2.5 மணி நேரம், 2.75 மணி நேரம் கூட வந்துட்டு நம்ம பார்த்து பழகின கதைகள் மேக்கிங்லாம் நான் வரேன், சரிங்களா? ஒன்றா வரேன். பட் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஆஸ் அ ஸ்க்ரீன் பிளே வைஸ் சொல்கிறேன். என்னடா பார்த்து பழகின விஷயமாக நடக்குது, இப்போ இதான் நடக்க போகுது, அப்புறம் தெரியும்டா அதான்டா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகி, என்னடா கீது மோகன்தாஸ் மேம் கிட்ட நம்ம வேறு ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணோமா, என்னடா ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்காக போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்துச்சு. அது வந்ததுக்கப்புறம் இட் ஜஸ்ட் ஹிட் மீ லைக் புலாட்டி ஹெல் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வண்டியில் திரும்பி வரும்போது நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்துருக்கோம். எவ்ரிதிங் சேஞ்ச்ட். அண்ட் இன்னொரு வாட்டி இதை பார்த்தா தான் அது கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது படம் வேறு மாதிரி போகுமோ, வேறு விஷயம் நம்மளுக்கு ரிவீல் ஆகுமோங்கிற மாதிரி ஒரு யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த வகையில் எனக்கு பர்சனலாக சரியா படம் ரொம்ப பிடிச்சிது. ஓகே, ஐ டெல் யூ தட். இந்த பொறுமை இருக்கணும். அண்ட் அதை தெரிஞ்சக்கப்புறம் ரீவிசிட் பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரி மைண்ட் செட் இருந்தால் ஓகே. இல்லாட்டி பிடிக்குமான்னு தெரியல, எல்லாருமே வந்து அப்படியே தட்டி விட்டு போயிடலாம். ஸோ ஒரு மாதிரி ஒரு ட்ரிக்கியான ஒரு லைனில் இந்த படம் ட்ராவல் பண்ணுது. ஸோ அது ஒன்று தான் உண்மையிலே கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எல்லாருமே வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படமாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி ட்ரிக்கியான ஸ்க்ரீன் பிளே எழுதும் போது அந்த நிதானமாக அணுகலைன்னா வந்துட்டு படத்தை தட்டி விட்டுருவோம். எனக்கு அது நடந்துடக்கூடாதுன்னு நம்புகிறேன் நான். இன்னும் நம்பிக்கை இருக்குது யஷ் பாஸ்க்கு இது ஒரு பெரிய வெற்றியாக அமையும் நம்பிக்கை இருக்குது. ஐ விஷ் பீப்புள் ஜஸ்ட் டேக் இட் அ லிட்டில் ஸ்லோலி, நிதானமாக அதை சிங்கின் பண்ணி எடுத்து கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா, கொஞ்சம் அசை போட்டாங்கன்னா வேறு மாதிரி இந்த கதை ஹிட் ஆகும், சரியா? ஸோ ஐ விஷ் பீப்புள் டேக் த டைம். அது ஒன்று மட்டும் நான் முன்னாடியே ஃபஸ்ட்டு ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஒன்று, அண்ட் இது சொல்லிகிட்டே நான் படத்தோட பாசிட்டிவ் சொல்லிடுறேன். பட் போகிறதுக்கு முன்னாடி இது பார்த்து வந்துருங்களேன். உங்களுக்கு கம்மியான விலையில் கூல் ஆக்சசரிஸ் பிடிக்குன்னா ப்ளீஸ் இந்த பிரேஸ்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இங்கே இப்போ ப்ராடக்ட் லிங்க் வரும், டக்குன்னு கிளிக் பண்ணி பாருங்கள். 200+ ரூபா தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வாங்கி பார்த்தா யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்குது. ஸோ ட்ரை இட் அவுட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக கிரே கலர் கேப் மாதிரி போட்டிருப்பேன். பட் புதுசாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கும்போது இதுவும் 200+ ரூபா தான். திஸ் இஸ் கால்ட் அ பீனி, செல்ஃப் டிசைன் பீனி. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். 200+ rupees தான். அகேன் இங்கே ப்ராடக்ட் லிங்க் வரும், பாருங்கள், கிளிக் பண்ணி பாருங்கள், பிடிச்சதான் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். யூடியூப் சொல்லிட்டேன்டா, பிரேஸ்லெட் பீனி சொல்லிட்டேன். டேக் பண்ண விடு. பார்த்தாச்சுல ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட பாசிட்டிவ்ஸ். யஷ் பாஸ் மனுஷன் உசுரை கொடுத்துட்டாருங்க. பேய் மாதிரி நடிகர். ராயா கேரக்டரும் சரி, அந்த டிக்கெட் கேரக்டரும் சரி, அது ராயா டிக்கெட் ஃபேஸ் ஆஃப்லாம் வரும்போது பேய் மாதிரி நடிச்சிருக்காரு. என்ன ஹேண்ட்ஸமாக இருக்கார் மனுஷன். அடிச்சு தூக்குறாரு. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் அடிச்சுக்க ஆளே இல்லை. அவர் காஸ்டியூம்ஸ், அவர் ஸ்டைலிங்கு, அந்த மனுஷன் ஆக்ஷன்லாம் ஐயோ பின்றாங்க. நான் வரேன். பட் யஷ் பாஸ் இஸ் லைக்
பயங்கர ஹெவி கேரக்டர் சைடில் இருந்தாலும் வந்து இந்த மனுஷன் தான் தனியாக கொண்டு போகிறாருங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ணாமல் இருக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் இவர் தான் தூக்கிட்டு போகிறார். மற்ற தாண்டி நம்மளுக்கு இவங்க நயன்தாரா மேம் நல்ல ரோல், கியாரா மேம் செம ரோல், மற்ற எல்லா மேம் எல்லாருமே, ருக்மிணி மேம்க்கு நல்ல ரோல் இருக்குது, ஹுமா குரேஷி மேம், தாரா சுந்தரி அவங்களாம் கொஞ்சம் நீட்டாக இருக்காங்க. பட் இவங்க 3 பேர் ஹீரோயின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருக்கு கொஞ்சம் சால்டான ரோல் இருக்குது. பட் ஆனால் யஷ் பாஸ் அப்படி தூக்கிட்டு போகிறாரு மனுஷன். Manisha has given his heart, his soul and his everything. His time is invaluable, 4.5 years of time for this project. அதுக்காகவே இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் யஷ் பாஸ், hats off. Thank you so much for the entertainment. You've done an extraordinary job. God bless you. And God bless you. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரிங்களா? யஷ் பாஸ், நயன்தாரா மேம் தான் பயங்கரமான ரோல், நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி பார்க்குற கியூட்டாக ஷார்ட் ஹேர் நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நயன்தாரா மேம் ஷார்ட் ஹேரில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் ஷி ஹஸ் பர்ஃபார்ம் ரியலி வெல் அஸ் வெல். ஒரு பயங்கர இமோஷனலாக ஒரு கேரக்டர், ஒரு சால்டான கேரக்டர். அது எஸ்பெஷலி சைல்ட்ஹுட் கேரக்டரில் 2 பேர் காட்டியிருப்பாங்க, 2 குழந்தைங்க காட்டியிருப்பாங்க. யஷ் பாஸும் நயன்தாரா மேம் மாதிரி யங் ஏஜில் அவங்களும் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணி, குட்டி சீன்ஸ் தான், பட் ஆனால் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்க. அதான் நயன்தாரா மேம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி ருக்மிணி மேம் வந்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கியாரா மேம் இஸ் ஆப்சல்யூட்லி ஸ்டன்னிங். எஸ்பெஷலி ஒரு ஃபஸ்ட் அவங்க இன்ட்ரொடக்ஷன் சீனில் யஷ் பாஸ் பார்க்கும்போது அவங்க ஒரு ரிங்கில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே தண்ணியில் ஒரு விழுந்து ஒரு ஸ்விம்மிங் பண்ண, அது வந்து அந்த சீக்வன்ஸே பார்க்குறதுக்கு அந்த சர்க்கஸில் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஷீ இஸ் லுக்கிங் டெட் கார்ஜியஸ். பயங்கர அழகாக இருக்காங்க, பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அகெயின் ஷீ இஸ் கில்ட் இட். ஹுமா குரேஷி மேம்க்கு, தாரா சுந்தரி மேம்க்கு ஒரு குட்டி ரோல் தான், ஆனால் அவங்க பர்ஃபார்ம் பண்ணிக்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எல்லாமே பின்னிட்டாங்க. படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ். 2வது சினிமாட்டோகிராஃபி, எக்ஸ்ட்ரானரி சினிமாட்டோகிராஃபி. ராஜீவ் ரவி அவர்கள், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். யூ வில் ஜஸ்ட் ஃபால் இன் லவ். இந்தியன் சினிமா இந்த அளவுக்கு வந்துட்டு வந்திருக்குங்கிறது நீங்கள் சினிமாட்டோகிராஃபியில் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி சினிமாட்டோகிராஃபி, விஷுவல் ட்ரீட்டு படம், அதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஸோ ராஜீவ் ரவி அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் சொல்லிக்கிறேன். எடிட்டட் பை நம்ம உஜ்வல் குல்கர்னி அவர்கள். மனுஷன் வந்து அதான் சொல்கிறேன், ஒரு மாதிரி கொண்டு போயிட்டே இருப்பார். திடீர்னு பிளாக் அவுட் ஆகுறது, திடீர்னு இது பண்ணுறது, அது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிருக்காரு. என்னன்னா திடீர்னு கட் பண்ணுறாங்களே, ஏன் இந்த சீக்வன்ஸில் இப்படி கட் பண்ணுறாங்க, கொஞ்சம் இமோஷனலாகவே விட மாட்டேங்கிறாங்களே, ஏன்டா கொஞ்சம் பொறுமையாக தான் காட்டலாமேங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அது ஏன் பண்ணாங்கங்கிறது, அதான் இந்த கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு இதுக்காக அதில் டக்குன்னு பிளாக் அவுட் பண்ணிங்களா, அப்படியா இப்படியாங்கிற மாதிரி ஒரு மாதிரி கொண்டு வந்து இனிஷியலாக கொஞ்சம் டவுட்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி எடிட்டிங் இருந்தாலும் கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு எடிட் பண்ணியிருப்பார். அவுட்ஸ்டாண்டிங். எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ எடிட்டிங்கும் சாலிட்னு சொல்லிக்கிறேன். மியூசிக் ரவி பாஸ்ரோர் சார், அவுட்ஸ்டாண்டிங். ரவி பாஸ்ரோர் சார் மட்டும் கிடையாது நினைக்கிறேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரவி பாஸ்ரோர் சார் நினைக்கிறேன். சாங்ஸ் வந்து விஷால் மிஸ்ரா அவர்கள், ரவி பாஸ்ரோர் சார் இருக்காரு, தனிஷ் பாக்ஷி அவர்கள், ஃபாஹிம் அப்துல்லா அவர்கள், அர்ஸ்லான் நிசாமி அவர்கள். சாங்ஸு, மியூசிக் சாலிட். படத்தை பயங்கரமாக எலிவேட் பண்ணுது, சூப்பர். ஸோ அதுவும் மியூசிக்கும் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிக்கிறேன். ஆக்ஷன் வந்து அவுட்ஸ்டாண்டிங் வேற மாதிரி இருக்குதுங்க. அதுவும் யஷ் பாஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற விதம், எஸ்பெஷலி வந்து பொதுவாக அந்த கொலை பண்ணுற சீன்லாம் நம்மளுக்கு பார்த்தா வந்து ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு மனுஷன் கழுத்தை விட்டுற சீக்வன்ஸ் ஒன்று வரும். நான் ஸ்பாய்லரே கொடுத்துட்றேனே, பரவாயில்ல சரிங்களா. அந்த கழுத்தை விட்டுற சீக்வன்ஸ் வந்துட்டு பொதுவாக அப்படி வெட்டின உடனே தலை உருண்டு போய் விழுக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஒரு ரியலிஸ்டிக் ஃபேக்டர் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கத்தி எடுத்து ஒரு போடுவாருங்க, இங்கே சிக்கிரும் சரிங்களா. ஐயோ நான் கொஞ்சம் கிராஃபிக்காக பேசிகிட்டு இருக்கேன், சாரி. பட் தட் தாட் வாஸ் ஸோ கூல். என்னால் அதை பாராட்டாமல் இருக்க முடியல, அது க்ளோரிஃபை பண்ணல நான். பட் இட் வாஸ் வெரி கூல் சரிங்களா. ஸோ அதனால் சொல்கிறேன், வெட்டி கழுத்தில் இங்கே நின்றும் மனுஷன் முட்டி எடுத்து நம்பி அப்படி ஒரு வெட்டு வர தலை போய் விழுகு வெளியே அப்படிங்கிற மாதிரி. ஓ காட், தட் வாஸ் கூல். ஐம் நாட் க்ளோரிஃபைங் இட் அகேன், பட் அதை நான் பார்த்தது கிடையாது மாதிரி சீக்வன்ஸு. தட் வாஸ் வா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கேன் சொல்கிறேன், எனக்கு இது க்ளோரிஃபை சுத்தமாக கூட பண்ணல, பட் அந்த சீக்வன்ஸ் வாஸ் கூல். ஏன்னா அதை தாண்டி அந்த இடத்துல அந்த சர்க்கஸில் நடக்கிற ஃபஸ்ட்டு ஃபைட் சீக்வன்ஸ் எக்ஸ்ட்ரானரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் யஷ் பாஸுக்கும் நடக்கிற அந்த ஃபாதர் அண்ட் சன் ஃபைட் சீக்வன்ஸ் எக்ஸ்ட்ரானரி இருந்துச்சு. அதை தாண்டி நிறைய ஆக்ஷன் வாஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட், டூ குட். எனக்கு ஒரு நிமிஷம் சொல்லுங்க, யார் ஆக்ஷன்? ஜே பெரிய அவர்கள், அன்பரி அவர்கள், கேச்சா அவர்கள் அண்ட் அம்ரித் சிங் அவர்கள். அவுட்ஸ்டாண்டிங் ஆக்ஷன் சீக்வன்சஸ், பிரில்லியன்ட் ஒர்க், கூரோஸ் சொல்லிக்கிறேன், அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் தென் ஐ ஹவ் டு டாக் அபவுட் த காஸ்டியூம் டிசைனர்ஸ், நேஹா ஆர் பஜாஜ் அவர்கள் அண்ட் சானியா சர்தாரியா அவர்கள். யஷ் பாஸுக்கு அவங்க தான் பண்ணியிருக்காங்க போகிறதுக்கு. அவுட்ஸ்டாண்டிங் காஸ்டியூம்ஸ், என்ன ஸ்டைலிஷாக, என்ன அமேசிங்காக இருக்காங்க. எல்லாருமே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ ஹேர் டிசைனர் தர்ஷன்
யவலேக்கர் அவர்கள், அண்ட் மேக்கப் அண்ட் ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து ஷிப்ரா சிங் ஆச்சாரியா அவர்கள். மேக்கப் டீம், ஸ்டைலிங் டீம், காஸ்டியூம் டீமு, டெக்னிக்கலி பிரில்லியண்ட் படம். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பிரில்லியன்ட், பர்ஃபார்மன்ஸும் பிரில்லியன்ட், ஸ்க்ரீன் பிளே இஸ் த ட்ரிக்கி பார்ட். அதான் நான் சொன்னேன், அந்த பொறுமை மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் வேறு மாதிரி ஹிட் ஆகுங்க. அது வந்து எனக்கு எத்தனை பேருக்கு அப்பீல் ஆகுமோ அப்படிங்கிற சின்ன ஒரு கன்சர்ன் இருக்குது. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எனக்கு அது அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் நெவர்தலெஸ் படத்தில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து பர்சனலி தமிழ் டப்பிங்கில் ஹுமா குரேஷி மேமோட டப்பிங் கொஞ்சம் ஓகே இஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் அது ஆஃபாக ஃபீல் ஆன மாதிரி தோணுச்சு ஒன்று. அண்ட் ரெண்டாவது வந்துட்டு டைலாக்ஸ் வந்து ஒரு சில டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் ஒரு சில டைலாக்ஸ் வந்து ரைமிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்லா இல்லை. அது ஒரு மாதிரி குபீரி சிரிப்பு வந்துருச்சு. ஒரு சில டைலாக்ஸ் தான், மற்றபடி டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் ஒரு சில டைலாக்ஸ்லாம் வந்துட்டு இட் வாஸ் லைக் நாட் ஓகே. அது ஒரு சின்ன ஃப்ளாவாக தான் பார்க்குறேன். யூ கேன் ஜஸ்ட் அதை அப்படியே ரைட் ஆஃப் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி மேபி மூவி இதுதான் மிகப்பெரிய மேபி ட்ராபேக். நான் சொன்ன விஷயம் தான், அதை நான் வந்து இந்த மாதிரியும் சொல்லிக்கலாம்னு சொல்கிறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, த பே ஆஃப், அந்த கடைசியில் ட்விஸ்ட், வாஸ் இட் அ லிட்டில் டூ லேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கலாம். அதுவும் படம் 3.25 மணி நேரம், இதே ஒரு 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம் இருந்ததுன்னா 2 மணி நேரத்தில் அந்த பே ஆஃப் வந்திருக்கும். சரிங்களா, இது வந்து ஆல்மோஸ்ட் 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த பே ஆஃப் வருது. ஸோ அந்த டிலே மேபி குட் காஸ்ட் த லைக்கிங் ஃபேக்டர் ஃபார் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது ஒரு நெகட்டிவாக அமைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் எனக்கு பிடிச்சதுங்க. நான் தான் சொல்கிறேன், அந்த கிளைமேக்ஸ் ஹிட் ஆகும்போது எனக்கு வேறு மாதிரி ஹிட் ஆச்சு. நான் நிறைய வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு வந்துட்டு உண்மையிலே வருத்தமாக இருக்குது. எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ குவாலிட்டியாக ப்ராடக்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்க்ரீன் பிளேவோட டெப்த்து தெரியாமல் போயிருச்சுன்னா அப்படியே புறக்கணிச்சிருவாங்களே அப்படிங்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால தான் 3-4 வாட்டி நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஒரு ஷாக் ஃபேக்டர் இருக்கும். அந்த கிளைமேக்ஸை பார்த்த உடனே படத்தை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், மொத்த கதை மாறும், மொத்த பெர்ஸ்பெக்டிவே மாறும். And that might make you, look at this film in a whole different way. That's the only thing I'm expecting. So with that in mind, I really wish it reaches people and people கொஞ்சம் இதை நிதானமாக தெளிவாக அணுகுனாங்கன்னா இந்த படம் வேறு மாதிரி ஹிட் ஆகும். ஸோ with that in mind, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. கீது மோகன்தாஸ் மேம், you surprised me then. I'm so glad you did that because I was starting to feel disappointed, but at the end you just flipped the entire thing and you made it magical. Great work. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. I really enjoyed it. அவ்வளோதான், எனக்கு மற்ற அவங்க சாய்ஸஸ். ஸோ I'll leave it to them. This is my personal choice. This is my review on டாக்ஸிக் படம். அண்ட் யஷ் பாஸ் 4.5 வருஷம்லாம் இமெயில் எடுக்காதீங்க, அடுத்தடுத்து கொஞ்சம் சீக்கிரமாக இருங்க. ஓகே, வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் டாக்ஸிக். உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்ல வீடியோ முடிச்சு நன்றி. சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.